அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. அற்புதமான ஒரு பதிவு. இந்த பதிவு எல்லாருமே முடிந்த அளவு இந்த தகவலை முழுமையாக பாருங்கள். எல்லாருக்குமே உபயோகம் உள்ள ஒரு விஷயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திருச்செந்தூர் கோவிலில் ஒரு நடந்த ஒரு அதிசயமான அந்த இப்போ கடந்த ஆடி மாத பௌர்ணமியில் ஒரு அதிசயமான நிகழ்வும் மிகப்பெரிய லெவலில் ஒரு அதிரடியாக நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் எடுத்த சேகர் பாபு அவர்கள் எடுத்த ஒரு அதிரடி மாற்றத்தையும் பற்றி நம்ம இன்னைக்கு விரிவாக பார்ப்போம். நம்பர் 1 என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் அப்படின்னாலே அல்டிமேட் தான். முருகர் அப்படின்னாலே அல்டிமேட். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கண்டென்ட்டாக இப்போ எல்லாருமே பேசப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும், முருகரை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இப்போ மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். கூட்டம்னா கூட்டம், சாதாரண கூட்டம் கிடையாது. இப்போ திருச்செந்தூரில் தமிழ் கடவுள் முருகர் அப்படிங்கிற அந்த உணர்வு அப்படிங்கிறதே மக்களுக்கு இப்போ அதிகப்படியான முருகரை பார்த்தா நமக்கு நல்லது நடக்குது, முருகரை பார்த்தாலே நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும், கடவுள் மீதான அதிகப்படியான நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம மக்களிடையே இப்போ அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அப்போ திருச்செந்தூர் எப்போ வேணாலும் போகலாம். இது உண்மை. எப்போ வேணாலும் போய் சாமி கும்பிடலாம். பட் அந்த பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மற்ற நாட்கள்லாம் கூட்டம் இல்லையா அப்படின்னா, மற்ற நாட்களில் ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய கூட்டமாக இருந்தாலும் இந்த பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பெருமளவு கூட்டத்தை பார்க்க முடியும். அன்னைக்கெல்லாம் அந்த கடந்த நீங்கள் இப்போ ஒரு 4-5 மாதங்களாக பார்த்தீங்கன்னா கடற்கரையில் தூங்குறதுக்கு இடம் இல்லை, மக்கள் நடக்கிறதுக்கு பாதை இல்லை, அந்த அளவுக்கு கூட்டம் நெரிசல். அப்படி கடற்கரையில் ஒரு கால் மிதித்து நடப்பதற்கு கூட இடமில்லாத அளவிற்கு மக்கள் பயபக்தியோடு அந்த பௌர்ணமி நிலவில் அந்த கடற்கரை காற்றில் அந்த கடற்கரையின் அழகோடு இணைந்து நில வெளிச்சத்தில் அழகான முறையில் அதை ரொம்ப ரொம்ப ரம்யமான அந்த சூழ்நிலையில் மக்கள் நிறைய எண்ணங்கள் இருக்கும் இல்லையா. எல்லாருக்குமே மனிதர்களுக்கு பிரச்சனை. யாருக்கு தான் அந்த உலகத்தில் பிரச்சனை இல்லை? ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு முருகர் நல்லது பண்ணிட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மக்கள் அந்த பௌர்ணமி பயணத்தை நோக்கி நிறைய மக்கள் அடியெடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப 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 சந்தோஷம், ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை முந்தைய வீடியோக்களில் நான் பதிவு பண்ணியிருப்பேன். திருச்செந்தூர் இன்னும் வரும் நாட்களில் திருப்பதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பீட் பண்ணுதா அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் திருச்செந்தூர் போல ஒரு கோவிலை நம்ம இந்த வேர்ல்டில் பார்க்க முடியாது. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, அவ்வாறு அந்த பௌர்ணமியில் மக்கள் கூட்டம் அலைமோத காரணம் என்ன, முருகர் நடத்திய அதிசயம் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன விஷயமா சொல்கிறேன். எல்லாருமே இந்த பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு விஷயம் இது இப்போ நடைமுறையில் இருக்குதா அப்படின்னா இல்லை. முன்னாலேயே இது நடைமுறையில் இருந்தது தான். மக்கள் இப்போ பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, அதை பார்த்து ஒரு 4 பேர் சொல்லுவாங்க. என்னுடைய குருநாதர் டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் ஐயா அவர்கள், ஆண்டாள் பக்தர்கள் பேரவை நிறுவனருமான அவங்க யூடியூப்லேயும் சரி டிவிலையும் சரி பேசும்போது மக்களுக்கு நிறைய வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த தகவலை பரிமாறியிருந்தாலும் கூட இப்போ ரீசெண்டாக ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகிருக்கு. அது யார் செய்த அதிசயம் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய இப்போ நான் ஒரு விஷயத்த சொன்னாலும் கூட அதை அனுபவம் பட்டு அதை உணர்ந்து உங்களுக்கு மாற்றம் நடந்தால் மட்டும்தானே நீங்கள் அதை மற்ற நபர்களுக்கு சொல்லுவீங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அது உங்களுக்கு மாற்றம் நடந்தால் தானே நீங்கள் இவர் சொன்னார் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அது அது யாரோட அதிசயம்னு பார்த்தீங்கன்னா,
முருகரோட அதிசயம். நீங்க யார் வேணாலும் முருகரை பத்தி பேசலாம். பட் இந்த பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு அல்டிமேட்டான விஷயத்த எங்க குருநாதர் வெளிப்படுத்தினதுக்கு அந்த முருகர் கொடுத்த அந்த முருகர் தான் எங்க குருநாதர் வாயிலாகவும் நிறைய பேர் இன்னைக்கு பௌர்ணமியை பத்தி பேசுறாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சரி, அந்த பௌர்ணமியில ஒரு மிகப்பெரிய இப்போ இப்போ கடல் ஆரத்தி எங்கள் ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாகவும் அது பௌர்ணமி தோறும் நடத்தக்கூடிய கடந்த 5 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு என்னன்னா கடல் ஆரத்தி அன்னப்பிரசாதம். இது 5 வருடங்களாக இந்த அன்னப்பிரசாத நிகழ்வு அப்படிங்கிறது எங்கள் ஆண்டாள் பக்தர்கள் வாயிலாக மிக சிறப்பான முறையில் அந்த மூவர் சமாதி அருகையில் நம்ம நடத்துறது வாடிக்கையான ஒரு விஷயம்தான். ஆனால் இப்போ 6வது வருடமாக இந்த ஆடி மாத பௌர்ணமியில் வந்து அதே போல் நம்ம சமையல் செஞ்சு ஆண்டாள் பக்தர்கள் பேரவை மூலமாக அன்னப்பிரசாதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நாங்கள் தொடங்குறதுக்கு முன்னால் இப்போ திருச்செந்தூர் கோவிலில் திடீர்னு ஏன்னா நீங்கள் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் கமிஷனர், அவர் பேர் கார்த்திக், அவர் மிக அதாவது என்னன்னா ஒரு அதை ரொம்ப துச்சமாக நீங்கள் இதை பண்ணக்கூடாது, நீங்கள் இது வரைக்கும் எங்கே சார் போனீங்க, இது வரைக்கும் அவர் தான் பண்ண சொன்னார், இப்போ திடீர்னு அந்த விஷயத்த நீங்கள் பண்ணக்கூடாது, இதை நீங்கள் உங்களுக்கு அலோடு கிடையாது, நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவை திடீர்னு இப்போ எல்லா சமையலும் செஞ்சு நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த சமையலை செஞ்சு நம்ம அன்னப்பிரசாதம் நிகழ்வுக்கு ஏற்பாடு பண்ணதுக்கப்புறம் அந்த ஜேசி இந்த உத்தரவை போலீஸ் வாயிலாக அதை கொடுக்குறாரு. அப்போ அந்த இடத்துல எங்கள் ஆண்டாள் பக்தர்கள் பேரவை நிறைய விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணாலும், நிறைய விஷயங்களை நாங்கள் எடுத்துரைத்தாலும் அவர் கேட்கல. அப்போ நம்ம அந்த இடத்துல நமக்கான போராட்டத்தையோ நம்ம பேச்சுவார்த்தையோ முன்னெடுப்பதற்கு நேரம் கிடையாது. நம்மளுடைய மக்களுக்கு அந்த அன்னப்பிரசாதத்தை வழங்கணும், நம்ம எடுத்த விஷயத்த நம்ம முதல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சமையல் செஞ்ச அந்த இடத்துல ஒரு மண்டபத்தில் வச்சு சமையல் செய்வோம். அதே மண்டபத்தில் வச்சு மக்களை ஆண்டாள் பக்தர்கள் பேரவை அப்படின்னாலே எண்ணற்ற மக்கள் எங்கிருந்தாலும் ஒன்று கூடக்கூடிய அளவுக்கு இன்று இந்த முருகர் அந்த எங்களுக்கு அந்த அந்த சக்தியையும் ஆற்றலையும் யார் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த முருகர் தான். மக்களால் தான் எல்லாமே நடக்குது. இந்த முருகர் அவ்வளோ பெரிய ஒரு அதிசயத்தை உணர்த்துதாரு மக்களுக்கு. அப்போ அந்த மக்கள் ஒன்று கூடுறாங்க. அப்போ அந்த நிலவு வெளிச்சம், நிலா சோறு அப்படிங்கிறது தான் திருச்செந்தூருடைய கான்செப்ட். அப்போ அந்த நிலா சோறு அப்படிங்கிறது நம்ம எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டாள் பக்தர்கள் பேரவை மூலமாக ஒரு கோஆர்டினேஷனாக நிறைய கோவில்களுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். திடீரென ஒரு 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 சுழற்சி முறையில் என்னமோ ஒரு 2 பேர் ஏதோ யாரோ சொல்கிறத கேட்டு இந்த விஷயத்த பண்ணிட்டு அவர் அதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்தார். பட் நாங்கள் அதையெல்லாம் கடந்து அன்றைய சூழ்நிலைக்கு எங்கள் நிறுவனரின் ஆலோசனைக்கு ஏற்ப, எங்கள் பக்தர்கள் ஆண்டாள் பக்தர்கள் பேரவை தலைவரின் ஆலோசனைக்கு ஏற்ப நாங்கள் சில விஷயங்களை மாடுலேஷன் பண்ணி அந்த மண்டபத்திலேயே வச்சு அந்த மக்களுக்கு வரக்கூடிய அன்னப்பிரசாத நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி முடித்தோம். அன்றைய பொழுது நாங்கள் எதுவுமே பேசலை. ஆனால் இமீடியட்டாக உடனடியாக எங்கள் நிறுவனத்தை அதை எப்படி நம்ம எங்களுக்கு நடந்த நிகழ்வு இன்னுமே யாருக்கும் இதே போல் திருச்செந்தூர் மண்ணில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு ஆணித்தனமான முடிவு எடுத்ததுனால அதன் விளைவு என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ அதுக்கான நம்ம கோர்ட்டில் அந்த பெர்மிஷன்ஸ் வாங்குறது அதெல்லாம் எங்கள் பக்தர்கள் பேரவை மூலமாக அது போய்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். இந்த அதிசயம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது என்ன தெரியுமா? கொடுப்பவன் தான் இறைவன். அப்போ நம்ம கொடுக்கறத ஒருவன் இந்த கையில் நம்ம உதவி பண்ணுறான் பார்த்தீங்களா, ஒரு மனிதனின் பசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அந்த பசியை போக்கக்கூடிய உணவை ஒருத்தனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தடுக்கிற அந்த ஜாயிண்ட் கமிஷனரின் நிலைமையை பற்றி தான் நாம் பார்க்கணும். சரியாக 2 நாட்கள் கூட கிடையாது அவருக்கு இப்போ இமீடியட்டாக எங்களுடைய அந்த வருத்தம் அப்படிங்கிறத விட மக்களினுடைய பசியும் வேதனையும்
அவருடைய பாதிப்புக்கு காரணம் அப்படிங்கிறத தான் நான் உணர்த்துறேன் உங்களுக்கு. கொடுப்பவனை தடுத்தால் கூட மிகப்பெரிய ஒரு ஆபத்து உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். தயவு செய்து இந்த முருகர் முன்னால நான் சொல்றேன், ஒன்னும் நீங்க கொடுங்க, இல்ல கொடுக்கலையா, நீங்க யாருக்கும் உதவி பண்ணலையா, உதவி பண்றவங்களையாவது பண்ண விடுங்க. இது ரொம்ப ரொம்ப எங்கள் நிறுவன தலைவர் நான் இது நாள் வரை நான் பார்க்காத ஒரு உச்சகட்ட வருத்தமும் மனநிலையும் நான் அன்றைய சூழ்நிலையில என்னுடைய குருநாதர் யாரும் பண்ண முடியாத சில அரிய பல விஷயங்களை கோயில்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோவில்களுக்கு பண்றதே இன்றைய உதவி செய்யக்கூடிய மனநிலை உள்ள மக்களின் நீங்க கொடுக்க வர்றவங்களை தடுக்கிறது மிகப்பெரிய தவறு. இந்த தவறை நாங்க நேரடியாக இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று எங்கள் நிறுவனர் மிக பெரும்பான்மையான இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, இதை எடுத்துரைத்த பின் உடனடியாக எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாம உடனடியாக மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய சேகர் பாபு ஐயா உடனடியாக அதற்கு சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்தாரு தெரியுமா? மிகப்பெரிய ஒரு மாற்றம். இது நம்ம மூலமா நடந்துச்சா அப்படின்னா கிடையாது, மக்கள் மூலமாகவும் கடல் போல காட்சியளிக்கக்கூடிய அந்த முருகர் தான், திருச்செந்தூர் முருகர் தான். அவர் என்ன சொன்னார்னா, இமீடியட்டா அவர் டிரான்ஸ்ஃபர், உடனடியாக அந்த அந்த அவர் அந்த பண்ண அந்த ஜேசி கார்த்திக் என்பவருக்கு உடனடியாக ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாரு. அவர் உபயோகப்படுத்திய வார்த்தைகளும் சரி, அந்த திருச்செந்தூர் மண்ணில் வச்சு மக்களை பேசிய விதமும் சரி, அதற்கான தண்டனையை அவரே பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ நீங்கள் திருச்செந்தூர் மண்ணில் ஏதாவது ஒரு விஷயம் தவறான முறையில் பண்ணுறீங்க அப்படின்னா மக்கள் கொடுப்பாங்க, நம்ம மக்கள் மூலமாக நம்ம யாருக்கும் தெரியாது நம்ம தப்பு பண்ணுறது, நம்மளை கேட்க யார் இருக்கா, நம்ம தான் முருகர் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உடனடியாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் ஏறுறதுக்கும் முருகர் உதவி பண்ணுவார். அதே நிலைமையை நீங்கள் திமிரோட ஒரு கர்வத்தோட ஒரு ஆணவத்தோடு இருந்தீங்கன்னா உங்களை ஒரு ஆண்டி நிலைமைக்கும் தள்ளக்கூடிய அளவுக்கு அந்த முருகருக்கு பவர் இருக்கு. இதை மட்டும் உணர்ந்து தயவு செய்து திருச்செந்தூர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் இன்னும் வரும் நாட்களில் நிறைய வருமானங்கள், இப்போ ஆந்திரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பதி தான் அல்டிமேட், திருப்பதி கோவில் தான் சர்க்கிள். அப்போ நீங்கள் ஏன் அதை இந்த கோவிலை பற்றி இன்னும் உணரக்கூடிய தருணங்கள் வரலை அப்படிங்கிறது பெரும்பான்மைக்குரிய கேள்விக்குரிய எனக்கு நிறைய மனசுக்குள்ளே இருக்கு. இருந்தாலும் கூட வரும் நாட்களில் அதையும் திருச்செந்தூர் முருகர் நிறைய மாற்றுவார், நிறைய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். எல்லாமே முருகர் தான். இதை நீங்கள் எப்படி சொல்வது என்பதை அறியாமல் திட்டி போடும் மக்கள் 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் நடந்து அந்த சாமியை பார்த்து லைனில் நின்று மிகப்பெரிய லெவலுக்கு அந்த அளவுக்கு முருகர் ஒரு மனிதனின் வாழ்க்கையை புரட்டி போடுறாரு அப்படின்னா அவருடைய சக்தியை நீங்கள் யாரும் சோதனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சோதனை பண்ண அந்த ஜேசிக்கு அவர் இருந்தாலும் அவரும் ஒரு மனிதர் தான், ஏதோ ஒரு சில தவறுகளை பண்ணியிருந்தாலும் கூட அவரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். முருகரிடம் வைப்போம். ஏன்னா எல்லாம் வல்ல நம்ம எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய சக்தி அவருக்கு தான் இருக்குது. அப்போ நான் இதை எதுக்காக நான் இதை முன்மொழிகிறேன் அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு தவறு நடந்த உடனே அந்த தவறை சரியான முறையில் ஆலோசனை பண்ணாங்க பார்த்தீங்களா. எங்களுடைய நான் இது நாள் வரை எந்த ஒரு தலைவர்களையும் சரி, எந்த ஒரு அரசியல் அமைப்பு பற்றிய இதவையும் நான் பேசினதே கிடையாது. ஆனால் அவர் அந்த டைமில் எங்கள் ஆண்டாள் பக்தர்கள் பேரவைக்காக அந்த ஒரு சரியான ஒரு விஷயத்தை அணுகுமுறை பண்ணது ரொம்ப 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 நன்றி அப்படின்னு தான் நான் சொல்லணும். யாருக்கு? சேகர் பாபு, அதாவது நம்ம இந்து அறநிலையத்துறை தலைவர், அமைச்சர் அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் அந்த முருகருக்கு பயந்து அந்த முருகர் விஷயத்தில் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்ன உடனே அதை உடனே அதை சரி செஞ்சு மிக சரியான முறையில் அவங்களுக்கு உடனடியாக ஒரு டிரான்ஸ்ஃபர். இன்னும் நாங்கள் அவர் சஸ்பெண்ட் கூட பண்ண வச்சிருக்கலாம், அவர் நினச்சிருந்தா அவர் வேலையே போயிருக்கலாம். ஆனால் இந்த முருகர் உங்களுக்கு இந்த தருணத்திலையும் கூட நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்த பணிக்காக உங்களுக்கு ஒரு சிறிய அளவு
தண்டனையோடு உங்களை வந்து காப்பாற்றி விட்டுருக்காரு. அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. என்றைக்கும் திருச்செந்தூர் அல்டிமேட் அல்டிமேட் அல்டிமேட். அவ்வளவுதான். முருகனை நம்புங்க. திருச்செந்தூர் முருகர் வந்து அதுக்காக நாங்கள் போய் கோயிலில் போய் அந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் எந்த இடத்துலையும் முன்வைக்கல. நல்லதை பண்ணுறோம். கொடுக்குறவங்களை வந்து தடுக்கிறது வந்து நீங்கள் பண்ணுற பாவங்கள்லேயே முக்கியமான பாவமாக நிச்சயமாக உங்கள் குடும்பம் வம்சாவளி வரைக்கும் பாதிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. மீண்டும் ஒரு முறை அமைச்சர், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஐயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள் கோடி தெரிவித்து கொண்டு, இன்று இந்த அதிசயத்தை உணர்ந்த நாம் வரும் காலங்களில் மிகப்பெரிய அளவு திருச்செந்தூரில் வந்து ஒரு அதிசயம் மாற்றம், முருகரை நோக்கி எல்லாருமே பயணம் பண்ணுங்க. நிறைய வசதிகளை நம்ம வரும் நாட்களில் அந்த அமைச்சர் வந்து நிச்சயமாக நம்ம திருச்செந்தூரை வந்து வேற லெவலுக்கு மாற்றி அதை வந்து நல்ல முறையில் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வெகு விரைவில் நடக்கும். எல்லாருமே நம்புவோம். நல்ல விஷயத்தை நோக்கி நகருவோம். நாளும் வெற்றியே நமக்கு. இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.